கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கேரட் பீன்ஸ் ரெண்டும் சேர்த்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட சின்ன சின்ன பீஸாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு இதில் நான் பச்சை மிளகா சேர்க்க போகிறதில்ல, சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, சாம்பார் வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். வாங்க இப்போ தாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் அல்லது வாண்லி எது வேணுனாலும் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியல்லாம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கணும். அது நல்ல கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இன்னும் நிறையா வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போடுறதா இருந்தாலும் அதையும் 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். பொரியலுக்கு இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இந்த கேரட் பீன்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். காய்கறி கொஞ்சம் லைட்டாக சூடாகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன். சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள், 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூளும் போடலாம். ஆனால் பொரியல் நல்ல டேஸ்ட்டும் ஒரு நல்ல வாசனையும் இருக்கிறதுக்கு சாம்பார் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூனோ இல்லைன்னா 1.5 டீஸ்பூனோ போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வேணுனாலும் வேக வச்சுக்கலாம். ஆனால் இந்த பொரியலுக்கு, இந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டு பண்ணுற பொரியலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அந்த சாம்பார் பொடியெல்லாம் நல்லா உள்ளே போய் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் காய் மேலே தெரியணும். ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் காய்கறிகள் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த தாளிப்பு, சாம்பார் பொடி இது எல்லாமே ஏகமாக எல்லா இடத்துக்கும் கலங்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம். மூடி வேக விடணும். ஸ்டவ்வை நீங்கள் ஹையாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டவ் ஹைலேயே வச்சு கொஞ்சம் வேகமாக குக் பண்ணி எடுத்துட்டோன்னா காய்கறிகள் எப்போவுமே நல்ல கலராக இருக்கும். ஸ்டவ்வு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விட்டிங்கன்னா பொரியல் கலர் மாறிடும். இப்போ தண்ணியும் நம்ம நல்ல 3/4 அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதனால் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஹையில் வச்சு வேக வைங்க. இடையில ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ திறந்து ஒரு வாட்டி கலக்கி விட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தீஞ்சிடாமல் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேங்காய் நிறைய வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. தேங்காய் போடாமல் கூட இந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த தேங்காய் சூடாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தேங்காய் லைட்டாக சூடாகணும், ரொம்ப சுருள வதக்க வேண்டாம். தேங்காய் லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொரியலில் காய் அப்படியே நல்ல கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சு வேகமாக சமைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா காய்கறியில் கலர் அப்படியே இருக்கும். பொரியல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், காயும் நல்லா வெந்திருக்கு, பொரியலும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொரியல் நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எதுக்கு வேணுனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பொரியல் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செய்ய தெரியாதுன்னா இந்த பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.